வேற என்னது சார்? வேற என்னதா? இது எங்கள் அப்பா துண்டு. ஓ, அப்பாவோட துண்டு. அப்பாவோட துண்டா? ஹலோ, இது என்ன? என்னது? டிஎம்கே துண்டு. ஆமாம். ஓ, டிஎம்கே துண்டா? டிஎம்கே துண்டை நீங்கள் ஏன் சார் போடுறீங்க? டிஎம்கே துண்டை நான் ஏன் போட்டிருக்கணும்? டிஎம்கே தான் உங்கள் பிறந்த வீடா? அப்புறம் ஒரு விஷயம், எங்கள் அப்பா, ஆமாம், எங்கள் அப்பாவோட அப்பா என்ன கட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பையெல்லாம் டிஎம்கே வரல, ஏன்னா தாத்தா மருகையா, புரியுதுங்களா? ஆனால் எங்கள் அப்பா அப்படியே எல்லாம். ஆக்சுவலாக எனக்கு பேர் வச்சதே கலைஞர் தான். ஆமாம், நல்ல ஒழுக்கமுள்ள கட்சிக்காரனா இருந்ததுனால அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டாங்க. ஆமாம். அம்மா ஏடிஎம்கே அம்மா? ஐயோ, அம்மான்னா எல்லாருமே ஜெயலலிதா அம்மாவை தான் அம்மாவை நினைக்கிறாங்க. பெத்த அம்மாவை எவனுமே அம்மாவை நினைக்கிறதுல பார்த்தீங்களா? கட்டின பொண்டாட்டியே அவரு கட்டிக்கல, வச்சுக்கல, வச்சுக்காம விலைக்கு வச்சுட்டாரு. புரியுதுங்களா? பொண்டாட்டிக்கு சொத்து கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இருக்கிற சொத்தெல்லாம் விற்கிறாரு. ஆனால் விற்றதெல்லாம் யாருக்கு விற்கிறாரு அப்படின்னா, அந்த எக்ஸோட நாய்க்குட்டிக்கு பிறந்த நாள் வரப்பெல்லாம் கொண்டாடினாலும் உங்களுக்கு தெரியாது. இப்போ அதனால நீங்க கோபமா இருக்கீங்க அவர் மேல. அப்புறம் நான் அடுத்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிற ஒருத்தனை ஒரு பொம்பளை பொறுக்கியாயி வேற ஒருத்தி கைக்குள்ளார கை குழந்தை மாதிரி மாட்டிட்டு இருக்கிறானே. நாடு நாட்டு மக்களோ எந்த இடத்துல இருக்கோம்? ஆமா, ஆனா சட்டம் மிக சரியா வேலை செய்யும். இவ்வளோ நாள் விஜய் ரசிகரா இருந்து இப்போ டக்குன்னு இப்படிலாம் பேசினோடனே எங்களுக்கே அது அக்செப்ட் பண்ண முடியல. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர் NNK அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் யாஸ்மின் அவர்கள். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறதுக்கு கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்கோமா. ஆமாம், பார்த்தாலே தெரியுது சார். ஏதோ உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா சார்? துண்டுலாம் போட்டு வந்திருக்கீங்க. துண்டு போட்டிருக்கணும், உடம்பு சரியில்லையா? ஏம்மா, ஓ, நீங்கள் துண்டு போட்டிருக்கோன்னு இந்த உடம்பு சரியில்லாதவன் காதில் சுரத்துக்கு குளிருக்கு கட்டிக்கிறதுக்கும் மூக்கில் சளி வந்தால் தொடச்சிக்கிறதுக்கும் அந்த மாதிரி துண்டாமா இது தெரியுது? வேற என்னது சார்? வேற என்னதா? இது எங்கள் அப்பா துண்டு. ஓ, அப்பாவோட துண்டு. அப்பாவோட துண்டா? ஹலோ, இது என்ன? என்னது? டிஎம்கே துண்டு. ஆமாம். ஓ, டிஎம்கே துண்டா? டிஎம்கே துண்டை நீங்கள் ஏன் சார் போடுறீங்க? டிஎம்கே துண்டை நான் ஏன் போட்டிருக்கணுமா? உங்களுக்கு கொஞ்சமாவது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க. உங்கள் கல்யாணம் பண்ணவர் தாவேக கட்சிக்கார், ரைட்டுங்களா? ஆனால் உங்கள் பிறந்த வீட்டில் டிஎம்கேக்காரங்க. நீங்கள் இப்போ கல்யாணம் பண்ணி தாவேக கட்சிக்காரருக்கு போயிட்டீங்க. அங்கே உங்களுக்கும் அந்த கட்சிக்காரங்களுக்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு ஒர்த்து இல்லைங்கிறது மாதிரி பார்க்குறாங்க உங்களை. ஆனால் நீங்கள் ஒர்த்து தான், அது உங்களுக்கு தெரியுது. புரியுதுங்களா? அப்போ அங்கேருந்து ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறப்ப நீங்கள் யார் வீட்டுக்கு போவீங்க? பெற்றவங்க வீட்டுக்கு தானே வரணும். இதானே முறை. அதே மாதிரி நான் எதிர்பார்த்து போயிருந்தேன். புரியுதுங்களா? நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தம் இருக்குமா இருக்காதா? ஆளூர் சானவாசுக்கு இருக்கிற வருத்தம் எனக்கு இருக்குமா இருக்காதா? அதனால அந்த வருத்தத்துலேருந்து திரும்பியா நீங்கள் பிறந்த வீட்டுக்கு? ஆமாம், பிறந்த வீட்டுக்கே வந்துட்டேன். நல்ல வேலை, புரிஞ்சிட்டீங்களே. புரிஞ்சிடுச்சா? டிஎம்கே தான் உங்கள் பிறந்த வீடா? அப்புறம் ஒரு விஷயம், எங்கள் அப்பா, ஆமாம், எங்கள் அப்பாவோட அப்பா என்ன கட்சின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பையெல்லாம் டிஎம்கே வரல, ஏன்னா தாத்தா மருகையா, புரியுதுங்களா? ஆனால் எங்கள் அப்பா அப்படியே எல்லாம். ஆக்சுவலாக எனக்கு பேர் வச்சதே கலைஞர் தான். ஆமாம், ஆனால் கலைஞர் வச்ச பேரை எங்கள் பாட்டி ஏற்றுக்கலை. புள்ள செக்கச்செவேன்னு பிறந்திருக்கானே, ஆனால் இந்த செக்கச்செவேன்னு பிறந்த பிள்ளைக்கு கரிகாலன்னு அந்த கட்டப்பைய பேர் வச்சுருக்கானே அப்படின்னு எங்கள் பாட்டி கலைஞரை கண்ணா அப்படின்னா அப்போவே திட்டிருச்சு. அதனால் எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, தலைவனா அம்மாவா அப்படின்னா நல்ல ஒழுக்கமுள்ள கட்சிக்காரனா இருந்ததுனால அம்மா சொல்கிறத கேட்டுக்கிட்டாங்க.
ஆமாம். அம்மா ஏடிஎம்கே அம்மா. ஐயோ, அம்மான்னா எல்லாருமே ஜெயலலிதா அம்மாவை தான் அம்மாவை நினைக்கிறாங்க. பெத்த அம்மாவை எவனுமே அம்மாவை நினைக்கிறதுல பார்த்தீங்களா? இல்ல, உங்களுக்கு டிஎம்கே பிறந்த வீடா, அப்பா வீடு மாதிரி போயிட்டீங்க, அடுத்து அம்மான்னு ஏடிஎம்கேக்கு போயிருவீங்களோ அப்படின்ற மாதிரி. அம்மா இருந்திருந்தா போயிருக்கலாமே. இப்போ அம்மா இல்லைங்கிறதுனால ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கா? இருக்கா? ஐயோ, இருக்குதா? நான் கூட இல்லைன்னு நினச்சேன். ஆமாம், எல்லாம் களைஞ்சு போயிடுச்சு. ஆளாளுக்கு இலையை பிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு இலைய சசிகலா அம்மா பிடுங்க, ஒரு இலைய ஓபிஎஸ் பிடுங்க, நடுவில் இருக்கிற குச்சியை மட்டும்தான் இவர் எடப்பாடி வச்சிருக்காரு. வெறும் குச்சியை வச்சு என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் ஏதாவது அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுனால உங்களோட ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 நாளில் ஒரே நாளில் மாறிட்டாரு, காசுக்காக மாறிட்டாரு, சரி இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னன்னு பண்ணுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி கொந்தளிக்கிறாங்க உங்கள் மேலே ஃபேன்ஸு. எனக்கு என்ன பண்ணுறது, ஃபேனுன்னாவே சுற்றுறது தானே. ஆமாம், ஊர் சுற்றுற பொறுக்கிங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆமாம். என்ன சார் உங்கள் ஃபேன்ஸ் ஏற்றிட்டு? அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபேன்ஸாக இருக்காங்க. இப்போ விஜய்க்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் ரொம்ப ஒழுக்க சீர்கேடா, ஒழுக்க சீலனா, அப்படியே பயங்கரமான சொன்னால் கேட்குறவனுங்க மாதிரி அப்படியா இருக்காங்க. அவங்கள பற்றின்னு இல்லை, தலைவனோட பற்றி ஏதோ பேசுனதுக்கு தலைவன் பொண்டாட்டியவே திட்டுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பண்பட்ட சமூகத்தில், அதுவும் தமிழ் சமூகம் எவ்வளோ படித்த சமூகம் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் படித்த கம்யூனிட்டி மாதிரியா இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஃபேன்ஸ் தான் எது கட்சி மாறின அப்படின்னு இனிமே நீ பத்தினி மகனா அப்படின்னு கேட்குறாங்க உங்களையா? ஆமாம், அதை வேற மாதிரிலாம் திட்டுறாங்க. நீங்கிறதுனால நான் வார்த்தையை சொல்ல முடியல. ஆனால் அதே தலைவனுக்கு பறிஞ்சு பேசுகிறானுங்களே, அதே தலைவனுக்கு பறிஞ்சு பேசுகிறானுங்களே, அதே தலைவனை நான் தெய்வ மகன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆகுமா ஆகாதா? எல்லாராலையும் முடியும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகிடும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆயிருமா? ஹலோ, அவர் தெய்வ மகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? இவ்வளோ தானே ஆகுது. 1 நிமிஷம் 2 நிமிஷங்கிறீங்க. ஆமாம், ஆனால் இன்ன வரைக்கும் அவர் தெய்வ மகன் இல்லை. ஆமாம், இதுக்கு மேலே நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா நான் இந்த சேனலில் வேறு சேனலில் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஆனால் ஃபேன்ஸ்லாம் அப்படி பண்ணுறாங்கனாலும் உங்களுக்கு அவர் தலைவர் தானே. இன்ன வரைக்கும் அவர் மேலே உங்களுக்கு இருந்த லவ் ஈர்ப்பு, ஏன்னா போன இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் நான் பொண்டாட்டியாக பிறக்கணும்னுலாம் சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த லவ் இன்ன வரைக்கும் இருக்குல்ல அவர் மேலே உங்களுக்கு? உண்டு தான், நாம தான் விரும்புகிறோம். ஆனால் நம்மளை அவர் விரும்பணுமே, புரியுதுங்களா? அவர் கட்டின பொண்டாட்டியே கட்டிக்காமல், புரியுதுங்களா, கட்டின பொண்டாட்டியே அவர் கட்டிக்கல, வச்சிக்காம விலைக்கு வச்சுட்டாரு. புரியுதுங்களா? பொண்டாட்டிக்கு சொத்து கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இருக்கிற சொத்தெல்லாம் விற்கிறாரு. ஆனால் விற்றதெல்லாம் யாருக்கு விற்கிறாரு அப்படின்னா, இப்போ எப்படின்னா இந்த கேமராமேனுக்கு நான் வித்துறது, ஆனால் அந்த கேமராமேனு உங்களுக்கு வித்துருவார். ஆமாம், உங்களுக்கு வித்துருவார்னா அப்போ பாருங்கள், உங்களுக்கு விற்கலை. ஆமாம், அங்கே வேற ஒரு எக்ஸ் இருக்காங்க. இப்போ எனக்கு அவர் எக்ஸ் தலைவர், ஆனால் அந்த எக்ஸுக்கு ஒரு எக்ஸ் இருக்கு. ஆமாம், அதெல்லாம் தெரியுமா? இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் சொன்னாதானா? ஓ, அவங்க டெல்லிக்கு போனதெல்லாம் தெரியாது. அந்த எக்ஸோட நாய்க்குட்டிக்கு பிறந்த நாள் வரப்பெல்லாம் கொண்டாடினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ அதனால நீங்கள் கோபமா இருக்கீங்க அவர் மேலே. அப்புறம் நான் அடுத்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிற ஒருத்தன ஒரு பொம்பளை முறுக்கியாகி வேற ஒருத்தி கைக்குள்ளார கை குழந்தை மாதிரி மாட்டிட்டு இருக்கிறானே அப்படிங்கிறப்ப நமக்கு கோவம் வராது? வருமா வராதா? நமக்கே எவ்வளவு கோவம் வருது, அப்ப கட்டின பொண்டாட்டிக்கு எவ்வளவு கோவம் வரும்? இதுல ஊர்ல இருக்கிற ரசிகர்கள்ங்கிற அண்ணனாவும் இருப்போம், அவரை நான் புருஷனாவும் வச்சுப்பேன் அப்படிங்கிறது மாதிரினா எத்தனை பேர் தான் அவரை வச்சுக்கிறது? ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. ஐயோ, எப்படி சொல்றது? வாயிலையா? ஐயோ, வாயில சொல்ற வார்த்தையாவா தலைவன் பண்ணி வச்சிருக்கான்? காதலியா? காதல எல்லாம் சொல்ல முடியாதுமா, காதல கேட்கதான் முடியும். ஆனா காதலையே கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு அவர் பண்ணி வச்சிருக்காரு.
அவர் பண்ணி வச்ச மர்மங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? என்ன சார் பண்ணாரு? சொல்ல முடியாது, அதெல்லாம் ரகசியம். மர்மம் தானே 2 நீங்க சொல்லாததா? சொல்லிவிடுங்க, ஒரு 2 சொல்லுங்க. ஐயோ, அந்த கட்சியில இப்ப எம்எல்ஏக்கு போஸ்டிங் கொடுத்து நிப்பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே நிறைய மர்மங்கள்லாம் இருக்குங்கிறாங்க. ஆமா, எல்லாருக்கும் ஒரு சில எம்எல்ஏக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்களா? ஆமா, கட்சியில 234 தொகுதி இருக்கு இல்லையா, அந்த 234ல 232 இடத்துல ஆள் நிக்கிறதுக்கு செட் பண்ணியாச்சு. வேட்பாளர்கள் தானே சொல்றீங்க? ஆமா, அவங்களாம் எம்எல்ஏ தானே. ஓ, எம்எல்ஏவா? எம்எல்ஏ இல்லையா? ஆமாங்க, எம்எல்ஏ தானே. இல்ல அவனுங்க எதுவும் பொறுக்கியா? இல்ல ஏதாவது புரியல, அவனுங்களாம் எம்எல்ஏ தானே. ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம பள்ளிக்கூடத்தில் ப்ரைவேட் ஸ்கூல்னு வச்சுருக்காங்களே, பிரைமரி ஒரு குழந்தைய கொண்டு போய் பால்வாடிக்கு சேர்க்குறது மாதிரி சேர்க்குறப்பவே அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தெரியும், ஆனா சொல்லு, ஆவனா சொல்லு, ஏபி சொல்லு, சி சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணி அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அந்த குழந்தையோட பெற்றவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குங்கிறதுக்கு பெற்றவங்களுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறானுங்க. ஒரு குழந்தைய பால்வாடியில் சேர்க்கறதுக்கே இவ்வளவு நடக்குதே. ஆனால் இந்த தேர்தல் கமிஷனு இந்த மக்களுக்கு தலைவனாக இருக்கணும் அப்படின்னு எம்எல்ஏல ஜெயிச்சா தானே அவன் சிஎம். அப்போ அந்த தமிழ்நாட்டுக்கே ஒரு சிஎம்மாக இருக்கிறதுக்கு ஒருத்தனை ரெடி பண்ணணும் அப்படின்னா அவங்கள ஏதாவது விசாரிக்கிறாங்க? ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு இருக்குது? எங்கேயாவது போய் அவனுங்க பொதுநல தொண்டு நடத்துனாங்கன்னு ஏதாவது லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க? ஒரு 5 வருஷமா ஒன்றும் இல்லை, 1 வருஷத்துலையாவது நீ யாருக்காவது ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படிங்கிறதுக்கு எடுத்திருக்காங்க? என்ன, பாப்புலாரிட்டியாக இருந்தால் போதும், பணம் கட்டினா போதும் அப்படிங்கிறது மட்டும்தான். தேர்தல் கமிஷனுக்கு என்ன தேவை? பணம் தான் தேவை. பண்பு, பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு பால்வாடி பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கிறதுக்கே இவ்வளோ அறிவு இருக்கான்னு பார்க்குறானே, அப்போ நம்மளெல்லாம் வழி நடத்துகிற ஒரு மக்களின் நாயகனாக இருக்கிறதுக்கு அவனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு எவனாவது பார்க்குறானா? நாட்டு மக்களும் எந்த இடத்துல இருக்கோம்? ஆமாம், ஆனால் சட்டம் மிக சரியாக வேலை செய்யுது. ஆனால் இவ்வளோ நாள் விஜய் ரசிகராக இருந்து இப்போ டக்குன்னு இப்படிலாம் பேசினோடனே எங்களுக்கே அது அக்செப்ட் பண்ண முடியல சார். அக்செப்ட் பண்ண முடியலையா? என்றைக்குமே நல்ல விஷயத்தை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஆமாம், சீரியஸாக. ஆனால் அவங்க தலைவர் இவ்வளோ நாள் ஒன்றுமே பண்ணாதப்பெல்லாம் அவரை தலையில் தூக்கி வச்சு ஆடினீங்க. இப்போ அவர் நிறைய பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு. புதுச்சேரிக்கு பாருங்கள், சீக்கிரமாக கிளம்பியிருக்காரு. இவ்வளோ விஷயம் பண்ணும்போது எப்படி அவர் மேலே நீங்கள்? அதான் திருச்சியில் பேசினார பார்த்தீங்களா, கேட்டிங்களா? அறிவார்ந்த ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். 6 சிலிண்டர் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் அப்படின்னு ஃப்ளைட்டு ஏறி போய் எவன்கிட்ட போய் சொல்லணுமா? ஈரானில் இருக்கிற அதிபர்கிட்ட போய் பேசிட்டு வந்துருக்கணுமா? அப்புறம் மோடியும் ஃப்ளைட் ஏறி யார்கிட்ட போய்? ஈரானில் அதிபர்கிட்ட போய் பேசிட்டு வரணுமா? இவனுங்க போவாங்களா? அறிவு இருக்கா அவங்களுக்கு? நான் ஏன் கட்சி மாறினேன்னா தொண்டனுக்கு தான் அறிவு இல்லை அப்படின்னா பரவாயில்ல, தலைவனுக்கே அறிவு இல்லைங்கிற இடத்துல இதெல்லாம் முட்டாக கூட கொஞ்சம் யோசிச்சு பேசுவான். கேஸ் யாரால் வருது, எதுக்கு தட்டுப்பாடு என்ன அப்படின்லாம். இதெல்லாம் திமுக சதி, பிஜேபி சதி அப்படிங்கிறதுக்கு புரியல எனக்கு. இவெல்லாம் தலைவன் திமுக சதின்னு சொல்லிட்டு ஐயோ நான் தான் சொல்றேனே, நான் தான் அறிவு இல்லைன்னா என் தலைவனுக்கும் ஐயோ என்ன மாதிரியே இருந்திருக்காங்க, என்ன மாதிரியே இருந்திருக்கான் அவனும். ஆமா, அதான் தப்புங்கிறேன். என்ன மாதிரி இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அப்ப இவ்வளோ நாள் நீங்க இருந்தது அறிவு இல்லாம பண்ண வேலை தான், லூஸ் மாதிரி. ஆமா, நான் லூஸா இருந்திருக்கேன். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, நான் பண்ணது எல்லாமே, நான் பேசுனது எல்லாமே போய் பார்த்தா எனக்கே வருது. சீரியஸா அப்படி இருக்கு. ஆமா, என்னடான்னு பார்த்தா திமிங்கல பால் குடிச்சா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நீண்ட காலம் வாழலாம் அப்படின்னு. திமிங்கலம் ஒரு பால் ஊட்டி ரைட்டு, ஆனா அந்த பாலை எவன் கறப்பான்? கறக்கிறதுக்கு ஆள் வச்சு நான் சொல்லியிருக்கேன். உங்க தலைவர் குடிப்பாருன்னு வேற அதான் சொல்றேன். அப்புறம் டைனோசர் முட்டை போட்டு ஆம்லேட் போட்டு எங்க தலைவன் சாப்பிடுவாங்களான்னு சொல்லியிருக்கேன்.
ஆமா, எங்க தலைவர் வந்து எல்லாத்து ஏழை மக்களுக்கும் வாத்தோட தங்க முட்டை வாத்து போடுற தங்க முட்டை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பைத்தியம் தானே பேசும். தெரிஞ்சிருச்சா இந்த பைத்தியகார செயலை? சரி, நான் தான் பைத்தியம் அப்படின்னு பார்த்தா தலைவனே பைத்தியமாக தான் இருக்கான். திருச்சியில் அவன் பேசுனதை பார்த்துட்டு, ஜே கொஞ்ச நாளைக்கு முன்னால் நானே இப்படி தானடா பேசுனேன், நீ என்னடா இப்போ எல்லாரும் முன்னாலையும் பேசிகிட்டு இருக்க? நான் வந்து உங்கள் முன்னால் தானே உட்காந்து பேசுனேன். ஊரில் இருக்கிற அத்தனை முன்னாலையும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா எனக்கு புரியல. அத்தனை பேரும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலையாடுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பைத்தியங்கள் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப, ஒருவேளை நாம் மறுபடியும் பைத்தியமாகவே ஆயிடுவோமோ அப்படின்னு யோசிக்க வருது. ஏன்னா ஊரே அம்மனமாக இருக்கிறப்ப நாம் மட்டும் உடை போட்டு கொண்டு இருந்தால் அதில் முற்றிலும் வேறுபாடாக தெரியும் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? நான் என்ன அப்போ பண்ணலாம்? என்னங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சிரிக்கிறீங்க. எனக்கு நீங்க பண்றதுல என்ன சொல்றதுன்னே தெரியல. வாயடைச்சு போயிட்டேன், அந்த அளவுக்கு இருக்கேன் நான். வாயடைச்சு போயிட்டீங்களா? கவலைப்படாதீங்க, திமுகவுக்கு வந்துருங்க, ஒன்றும் அடைக்காது. சீரியஸா அடுத்த வாரம் எப்படி வந்து ஏடிஎம்க்கு வந்துருங்கன்னு சொல்லுவீங்களா? ஏடிஎம்கேக்காரங்க ஏதாவது நமக்கு கொடுத்துருவாங்க? இல்லை டிஎம்கேக்காரங்க நமக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்க? கொடுத்ததுனால தான் இவ்வளோ வசனம் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? வாங்கிட்டீங்களா 8000 ரூபா டோக்கனு? துண்டை பார்த்தாலே தெரியுது 8000 ரூபாவா எவ்வளோ. எது? நான் துண்டோட வரலாறு தான் மறுபடியும் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, காசு கொடுத்தா தான் நான் அம்மானு கூப்பிடுவேன் அப்படின்னு எந்த குழந்தையும் சொல்கிறது இல்லை. புரியுதுங்களா? உணர்வு வேற, நடிக்கிறது வேற. புரியுதுங்களா? இதெல்லாம் உணர்வு சம்மந்தப்பட்டது. நான் தாவேக்கால இருந்தது நடிக்கிறது சம்மந்தப்பட்டது. புரியுதுங்களா? நடிக்கிறது சரியா, உணர்வோட இருக்கிறது சரியா? சொல்லுங்க. ரெண்டுமே சரிங்கிறீங்களா? ஏதோ ஒன்று உங்களுக்கு எப்படியோ, ஏன்னா டக்குன்னு அதையும் மாத்திட்டீங்கன்னா. ஓ அப்படியா? நீங்க இப்போதான் உங்க தலைவர் வந்து திரும்பியும் வந்து குடும்பத்துக்கே கடன்லாம் கொடுத்துருக்காரு, காசு இது பண்ணியிருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது எப்படி நீங்க இன்னும் சப்போர்ட் தான் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். உங்களோட ஃபேன்ஸ்லாம் இதுக்கப்புறம் எப்படி உங்களை பார்ப்பாங்க? சீரியஸா சொல்றேன், அவனுங்களை பைத்தியத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டீங்களே ஆல்ரெடி. ஐயோ, அவனுங்கெல்லாம் தெரியாத பைத்தியம், நான் தெளிஞ்ச பைத்தியம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுமா? என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? ரெண்டும் பைத்தியம்தான். ஆனால் தெளிஞ்சவன், புரியுதுங்களா, கொஞ்சம் புத்தியோடு இருப்பான். தெரியாதவன் புத்தியே இல்லாமல் இருப்பான். ஆமாம். ஆனால் நீங்கள் இந்த இப்படின்னு தலையாட்டுறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியில்லைங்கிறது மாதிரியா இல்லை சரிங்கிறது மாதிரியா எனக்கு தெரியல. மொத்தம் உங்கள் ஃபேஸை பார்க்குறப்ப எங்கள் தலைவனோட அந்த பெரம்பூர் தொகுதி பிரச்சாரத்தில் அண்ணா அண்ணா அப்படின்னு அழுதது மாதிரி ஒரு ஃபேஸ் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதே பொண்ணு கண்ணாடி போட்டுக்கிட்டு வேற இடத்துலயே அழுவுது. பார்த்தீங்களா? அது நீங்கள் தானா? இல்லை ரைட்டு. ஏன்னா நீங்க அப்போ கூட பேசும்போது அந்த என் தலைவன் பேசும்போது அந்த ஒரு இது இருக்கு பாருங்க உங்ககிட்ட. டிஎம்கேக்கு போனாலும் உங்களுக்கு அந்த ஒரு பாசம் மாறல பார்த்தீங்களா? அதான் என்ன பண்ணுறது, 1000 தான் கல்யாணம் பண்ணிட்டு அடுத்தடுத்த கல்யாணம் பண்ணாலும் கல்யாணத்தோட பொண்டாட்டியோட டார்ச்சரையும் அடியும் அனுபவத்தையும் எவனாவது மறக்க முடியுமா? அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிட்டாரா? அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணிட்டாரா? நான் பண்ணுறதை பற்றி ஒரு உதாரணமாக சொன்னால், அடுத்தது கல்யாணம் பண்ணிட்டாரான்னு கேட்டால் அவர் த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிட்டாரது தானே நீங்கள் கேட்குறீங்க. த்ரிஷாவே கல்யாணம் பண்ணிட்டாரா? ஓ உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, நான் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ஆமாம், அவர் வந்து விஜய் வந்து த்ரிஷாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் ஸ்டாலின் ஐயா வந்து அச்சதை போடுறாரு. அதே பக்கத்தில் எடப்பாடி ஐயாவும் அச்சதை போடுறாரு. அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலையா? அந்த கல்யாணம் எப்படா நடந்ததுன்னு நான் என்னோட நண்பர்கள்ட்ட கேட்டேன். அப்போதான் சொன்னாங்க, அது கல்யாணம் நடக்கலை, அது ஏஐயில் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏஐயில் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் கிரியேட் பண்ணிட்டானுங்களாம். அந்த ஃபோட்டோவே கிரியேஷனா, அது பொய் கிடையாதான். ஆனால் உண்மை தெரியுமா? அது உண்மை. உண்மையா பொய்யா? சரி, என்னதான் சார்? அதான் எனக்கு தெரியல.
அதை நான் காட்டுற ஃபோட்டோவோ பொய்யுங்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற சம்பவம் உண்மை. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, நீங்க ஐயோ எனக்கு தான் எல்லாம் தெரியுமேங்கிறது கிடையாது. அதுதானே இப்போ நானே வந்து த்ரிஷாவோட அம்மா ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க, பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஐயோ இந்த கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்குங்கிறது மாதிரி ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க. ஆமாம், அப்போ கல்யாணம் நடந்துருச்சா இல்லை நடக்கலையா அப்படின்னு எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஆமாம், யாராவது விளக்கம் கொடுங்க, கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? அது உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷா இருக்கு. ஆமாம், முடிவு பண்ண முடியல. ஆமாம், உங்களுக்கும் யாரையாவது கேட்டு சொல்லுங்க, சரிங்களா? சரி. ஆமாம், டிவிகே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றியா? அப்போ டிவிகேல இனிமேல் நம்ம பேசக்கூடாதா? என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? நன்றின்னு சொல்லி வணக்கம் வச்சு வெளியில் அனுப்புகிறீங்க. நான் வந்து என் முன்னாள் எக்ஸை பற்றி சில நல்ல விஷயத்தை பேசலாம்னு நான் வந்திருந்தா இப்படி வணக்கம் வச்சு வெளில போடா நாயே அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? அடுத்த இன்டர்வியூ அடுத்த இன்டர்வியூ போகணுமா? நன்றி, வணக்கம்.